எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாதத்தோட நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் பயிற்சி தாள் குடுத்திருப்பாங்க. அந்த பயிற்சி தாள்ல இருக்க கேள்வியின் வரிசைப்படி தான் நமக்கு இந்த வகுப்பு இருக்க போகுது. அந்த பயிற்சி தாள எடுத்துக்கோங்க. நம்ம கேள்விகள் பார்க்கலாம். இப்ப முதல் கேள்வி என்ன வாசிங்க. சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்க அமைந்திருக்கு? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, நியூயார்க், யுஎஸ்ஏ, தி ஹேக், நெதர்லாண்ட்ஸ், பாரிஸ், பிரான்ஸ். இந்த 4 ஆப்ஷன்ல சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது அதான் கேள்வி. இது சார்ந்த தகவல் என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஐநாவின் முதன்மை நீதிமன்றமான சர்வதேச நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. 1945 தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது எங்க இருக்கு? நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்நீதிமன்றம் நாடுகளுக்கு இடையேயான சட்ட தீர்வுகளை வழங்குவதுடன் ஐநா அமைப்புகள் பரிந்துரைக்கும் சட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் ஆலோசனை கருத்துக்களை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சர்வதேச நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாடுகளுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கருத்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த நீதிமன்றத்தை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதிலே பார்த்திருந்தோம். இது எங்க அமைந்துள்ளது? நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது? இப்பதான் பார்த்தோம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் தி ஹேக், நெதர்லாந்து அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு 6 மெயின் ஆர்கன்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா? அதுல ஒன் ஆஃப் த ஆர்கன் தான் இந்த சர்வதேச நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். மீதி இருக்கிற 5லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொது சபை அதாவது ஜெனரல் அசம்பிளி ஒன்று இருக்கு. ரெண்டாவது செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லுவாங்க, அது வந்து பாதுகாப்பு கவுன்சில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம்ல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதுதான் சர்வதேச நீதிமன்றம். மூன்றாவது. நான்காவது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலேயே படிச்சிருப்போம், பொருளாதாரம் மற்றும் சமூக சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட பொருளாதார மற்றும் சமூக சபை, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட், செயலகம் அப்படின்ட்டு. இந்த 6 தான் மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இதில் நம்ம இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பற்றி படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் பற்றி படிச்சிட்டோம். இது வந்து இப்போ படித்தோம், 1945 நிறுவனாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நெதர்லாந்து. ஸோ நீங்கள் இதே மாதிரி வகுப்பில் ஒரு இதாக படிக்கும் போது நீங்கள் இதுக்கான நோட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக எழுதி வச்சுக்கணும். ஐசிஜேங்கிறது 1945 நெதர்லாண்டில் தி ஹேக் அப்படின்ற ஒரு ஊரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆர்கன்ஸும் நீங்கள் படிக்கும் போது இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நோட்ஸில். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்பில் படிச்சிருப்போம். அந்த நோட்ஸை நீங்கள் ரீகால் பண்ணி இதில் எழுத பாருங்கள். இது எப்போ தொடங்கப்பட்டது, இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த சர்வதேச நீதிமன்றம் பற்றி எதுக்கு படிக்கிறோன்னா, அது ஏன் செய்தியில் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். செய்தியில் என்ன கொடுத்திருக்காங்க? சர்வதேச நீதிமன்றம் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கான மாநிலங்களின் சட்டப்பூர்வ கடமைகளை மீண்டும் உறுதிப்படுத்தும் முக்கிய ஆலோசனை கருத்தை வெளியிட்டது. நாடுகள் தங்கள் பசுமையில்ல வாயு, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வெளியேற்றத்தை குறைத்து பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலநிலை மாற்றத்தினால பாதிக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்துட்டு பெரிய பெரிய நாடுகள் உதவ வேண்டும். அதே மாதிரி நிறைய நல்ல ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து நல்ல விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த செய்தியில். அதனால தான் நம்ம இந்த சர்வதேச நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பற்றி நம்ம இந்த கொஸ்டினில் படிக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே, இது தகவல் சார்ந்த இன்னொரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சர்வதேச நீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம். இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1919, 1945, 1950, 1971. இதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம். இதுக்கு பதில் என்ன? 1945 தான் இந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு நம்ம இப்பதான் தகவல்ல பார்த்திருந்தோம். இப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாரிஸ் ஒப்பந்தம் முக்கியமாக எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாரிஸ் ஒப்பந்தம், பாரிஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று சொல்றாங்க. இது வந்து எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றது தான் கேள்வி. இப்ப ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? உலகளாவிய வர்த்தகத்தை ஊக்குவித்தல், அதாவது வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தமா அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டாவது ஆப்ஷன்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தமா. மூன்றாவது வந்துட்டு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல், அது காலநிலை மாற்றத்தை சார்ந்த ஒப்பந்தமா. நாலாவது ஆப்ஷன் என்ன பாருங்க, இணைய அணுகலை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இன்டர்நெட் ஆக்சஸை வந்துட்டு ஒழுங்குபடுத்துதலுக்காக இந்த ஒப்பந்தமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது சார்ந்த தகவலும் செய்தியும் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இது வாசிங்க என்னன்ட்டு. பாரிஸ் ஒப்பந்தம் என்பது காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடவும் உலக வெப்பமயமாவதை குறைக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? காலநிலை மாற்றத்தை எதிராக போராடவும் மற்றும் உலக வெப்பமயமாவதை, அதாவது உலகம் வந்துட்டு ஹீட் ஆகுதுல்ல,
அதை குறைக்கிறதுக்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியும். இந்த பாரிஸ் ஒப்பந்தமானது எதை பற்றி குறிப்பிடுகிறது? வர்த்தகமா? கிடையாது. ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பில மக்கள் தொகை பற்றியா? கிடையாது. ஆப்ஷன் சி என்ன இருக்கு? காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். கரெக்டா? மேலும் என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இது 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 12 அன்று பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஐநா காலநிலை மாறுபாடு மாநாட்டில் 196 நாடுகள் இணைந்து ஏற்றுக்கொண்ட சட்டப்பூர்வமான ஒரு சர்வதேச ஒப்பந்தம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 12 அன்று எந்த நகர்ல? பாரிஸ் என்ற ஒரு நகர். அதனாலதான் இதுக்கு பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஐநா அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் பேர் தான் COP21 சொல்றாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. 21வது மீட்டிங்னால COP21 சொல்றாங்க. அப்போ எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 196 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த 196 நாடுகள் வந்து இணைந்து ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு சர்வதேச ஒப்பந்தம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எத்தனை கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க? 196 கண்ட்ரிஸ். எந்த வருஷம் அது கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2015ஆம் ஆண்டு. எந்த நகரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரிஸ். இந்த பாரிஸ்ன்ற நகரம் எந்த நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரும். அது வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த பாரிஸ். இந்த ஊர்ல 196 கண்ட்ரிஸ் போயிட்டு 2015ஆம் ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. எதுக்காக? காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் சார்ந்த சில தகவல்கள் பாருங்க. மேலும் இந்த ஒப்பந்தத்தை பத்தி என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வாசிங்க. இந்த ஒப்பந்தத்தின் முதன்மை நோக்கம் என்னவென்றால் தொழில்துறைக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் அதாவது புவி வெப்பமயமாகுதலை 2 டிகிரி செல்சியஸ்க்கு குறைக்கிறதும் சிறந்த முறையில் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை கட்டுப்படுத்துவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு காலகட்டத்தில் அதிகமா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருந்த கிளைமேட் வந்துட்டு நல்ல ஒரு வெப்பமாகாத பூமியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தத்துல சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பொல்யூஷன் இல்லாம எப்படி கிளைமேட்டோ ஏரும் வச்சிருந்தோமோ அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். அதாவது 2 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து எர்த் வந்துட்டு அந்த டெம்பரேச்சர்ல நம்ம எர்த்தை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு ஒப்பந்தத்தை பத்தி படிச்சிருக்கோம். அந்த பாரிஸ் ஒப்பந்தத்துல வந்து இந்தியா இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இதை வாசிங்க. இந்தியா அக்டோபர் 2, 2016ஆம் ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவும் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த வருஷம் கையெழுத்திட்டு இருக்காங்க? 2016ஆம் ஆண்டு. இந்த ஒப்பந்தம் எப்போ வந்துச்சு? 2015ஆம் ஆண்டு தான் வந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு தான் இந்தியா வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்த கேள்வியும் உங்களுக்கு வரலாம். இந்தியா வந்து பாரிஸ் ஒப்பந்தத்தை வந்துட்டு எப்போ கையெழுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 2016ஆம் ஆண்டு அப்படின்ட்டு. இப்போ இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தை பத்தி படிச்சோம். கரெக்டா? இதுல வந்துட்டு நம்ம அது எப்போ கொண்டு வந்தாங்க, எந்தெந்த நாடுகள் இருக்கு, இந்தியா இருக்கா இல்லையா, அந்த பாரிஸ் ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இது சார்ந்த கேள்விகள் தான் உங்களுக்கு தேர்வுல வரும். நீங்க இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி பாருங்க. இது தகவல் சார்ந்த ஒரு கேள்விதான். பாரிஸ் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்தம் அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எந்த வருஷம் கையெழுத்திடப்பட்டது அப்படின்றது கேள்வி. 2010, 2012, 2015, 2018. இதுக்கான பதில் நீங்களே சொல்லலாம். சொல்லுங்க. 2015ஆம் ஆண்டு தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம இப்ப பார்த்திருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பீங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. APJ அப்துல் கலாம், ஆப்ஷன் பில MS சுவாமிநாதன், ஆப்ஷன் சில நார்மன் போர்லாக், ஆப்ஷன் டில வர்கீஸ் குரியன். இவங்க 4 பேர்ல யார் வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்றது தான் கேள்வி. இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். இதுக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். இந்திய விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரும் கோதுமை மற்றும் அரிசி வகைகளை அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் என்னன்னு சொல்றேன். இந்த கோதுமை மற்றும் அரிசி வகைகளை கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்ததால் யாருக்கு? MS சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேள்வி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1950, 60களில் வந்துட்டு உணவு பற்றாக்குறை இந்தியாவில் இருந்துச்சு. அதாவது நம்ம உற்பத்தி செய்யறது வந்துட்டு நமக்கு பத்தாம போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம உணவு எங்க கேட்டிருந்தோம்னா பக்கத்து நாடுகள்லையும் பக்கத்து ஊர்கள்லையும் தான் நம்ம உணவை இறக்குமதி செஞ்சோம். அந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட பாதி காசு வந்து உணவு இறக்குமதி செய்யறதுலே போயிடுச்சு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கான உணவை நம்மளே தயாரிக்கணும்னா உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அப்போ உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு
ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், அதாவது அதிகமா உற்பத்தி ஆகிற சில சீட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த சீட்ஸை கொண்டு வந்ததுல ஒரு முக்கியமான பங்களிப்பு யாருக்கு இருந்துச்சுன்னா MS சுவாமிநாதன் அவர்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவரை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கீழே இருக்க தகவல் பாருங்க. 1960களில் இந்தியா உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டது மற்றும் இறக்குமதியை பெரிதும் நம்பியிருந்தது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, இவரது அறிவியல் பணி மற்றும் தலைமைத்துவத்தால் இந்தியா புதிய விவசாய நுட்பங்கள், தரமான விதைகள் மற்றும் உரங்களை ஏற்றுக்கொண்டு உணவு உற்பத்தியை அதிகரித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உணவு உற்பத்தியை வந்துட்டு எதனால அதிகரிச்சாங்க? விவசாய நுட்பங்கள் கொண்டு வந்தாங்க, அப்புறம் தரமான விதைகள், அப்புறம் உரங்கள் புதுசா கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? உணவு உற்பத்தி வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக எந்த மாநிலத்துல? பஞ்சாப் மற்றும் ஹரியானா பகுதியில் கோதுமை உற்பத்திக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதனால் என்னாச்சு? இது இந்தியாவை உணவு தானியங்களில் தன்னிறைவையை அடைய செய்தது மற்றும் பஞ்சத்தை தவிர்க்க உதவியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியன்டா நமக்கான உணவை வந்துட்டு நாமளே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சத்தையும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்பதான் பார்த்தோம். யாரு? MS சுவாமிநாதன் அவர்கள் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேள்விக்கான செய்தி என்னன்னு பார்க்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் உள்ள ICAR பூசாவில் MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐகார்னு ஒரு ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நம்ம இது சார்ந்த கேள்விகள் பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த ICARனா என்னன்னு நமக்கு தெரியணும். கரெக்டா? இந்த நியூஸ்ல ICARனு ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். புசா இன் நியூ டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியணும். கரெக்டா? ஸோ இது சார்ந்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி வாசிங்க. புசா நிறுவனம் என்று அழைக்கப்படும் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். அதாவது இந்த ICAR கீழே இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் இந்த புசா நிறுவனம் சொல்லுவாங்க. இது வந்து எங்க அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஹைதராபாத், பூனா, புதுடெல்லி, பெங்களூர் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த நியூஸ்லயே நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இந்த செய்தி பார்த்தோம்ல, பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ், அந்த மாநாட்டை வந்து எங்க தொடங்கினாங்க அப்படின்ட்டு ஐகார் புசாயின் எங்கன்னு கொடுத்திருக்காங்க? நியூ டெல்லியில அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன? புசா நிறுவனம் என்று அழைக்கப்படும் ஐகார், அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எங்க அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஹைதராபாத்தா, பூனாவா, புதுடெல்லியா, பெங்களூரா? இப்பதான் பார்த்தோம். இதுக்கு பதில் புதுடெல்லி. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி பாருங்க. ஓகே, இந்த ஐகாரோட ஃபுல் ஃபார்ம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து விவசாயம் சம்பந்தப்பட்டது நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க? இந்திய விலங்கு ஆராய்ச்சி கவுன்சில்னு கொடுத்துருக்காங்க. இங்க விலங்குன்னு இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் வருமா? வராது. இந்த ஆப்ஷனை நம்ம தூக்கிடலாம். அடுத்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது ஆப்ஷன் இருக்கு சர்வதேச வேளாண் சீர்திருத்த குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வதேசம் சார்ந்த இது ஒரு குழுவா? இல்ல, இந்தியா சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான். கரெக்டா? அப்போ இந்த மூணாவது ஆப்ஷன் வராது. நாலாவது ஆப்ஷன்ல என்ன இருக்கு? இந்திய வேளாண் வள மையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் வந்துட்டு பேணி காக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதாவது விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் இந்த நிறுவனம் இருக்கு. அதனாலதான் இதுக்கு ஐகார், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன? அதாவது ஐகாரின் முழு வடிவம் என்ன அப்படின்னு, அதாவது விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், ஆங்கிலத்துல வந்துட்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இதுல I, இதுல C, இதுல A, இதுல R, இதை ஷார்ட்டா ஐகார் அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு பரீட்சையில வரலாம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து என்ன கேள்வின்னு பார்க்கலாம். இந்த கேள்வி என்னன்னு வாசிங்க. 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 71வது நேஷனல் பிலிம் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல பெஸ்ட் ஃபியூச்சர் பிலிம் அவார்டு, அதாவது சிறந்த திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. இதுல 1-2 மூவிஸ் வந்துட்டு படங்கள் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச படங்கள் தான். ஆப்ஷன் ஏல என்ன இருக்கு? ஜவான். ஆப்ஷன் பில சாம் பகதூர்னு இருக்கு. ஆப்ஷன் சில 12th ஃபெயில்னு இருக்கு. ஆப்ஷன் டில மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி vs நார்வே. இந்த 4 படத்துல பெஸ்ட் ஃபியூச்சர் பிலிம், சிறந்த திரைப்படத்திற்கான விருது வந்து எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு நான் பதில் காமிக்கிறதோட இந்த படங்களோட கதைகள் நான் சொல்ல பார்க்குறேன். நீங்கள் அது எந்த படத்தோட கதைன்னு சொல்லி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்க. அதாவது இந்த சிறந்த திரைப்படம் வந்துட்டு எந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த படத்தோட கதை என்னன்னா,
ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஊர்ல இருந்து வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் அவருக்கு. அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஆனாரு. அதாவது அந்த போலீஸ் சர்வீஸ்க்குள்ள போனாரு. அதாவது யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆகுறாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. இந்த நாள்ல வந்துட்டு எந்த படத்தோட கதை அந்த கதைன்னு நீங்க யோசிக்க பாருங்க. இந்த கேள்விக்கு பதில் வந்து நம்ம கதையை வச்சே சொல்லிடலாம். எந்த படத்தோட கதை வந்துட்டு அதாவது யுபிஎஸ்சி படிச்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனாரு அவரு அந்த ஹீரோ அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. இதுக்கு ஆன்சர் என்ன கெஸ் பண்ண பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 12th ஃபெயில் படத்துக்கு தான் அந்த சிறந்த திரைப்படத்திற்கான விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இது சார்ந்த தகவல் மேலும் பார்க்கலாம். என்னன்னு பாருங்க. 71வது தேசிய திரைப்பட விருதுகளின் வெற்றியாளர்கள் அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டின் சிறந்த படங்கள் மற்றும் சினிமா சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்தால் இவ்விருதுகள் அறிவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்துட்டு எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன சொல்வீங்க? தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்தால் இந்த தேசிய விருது வந்துட்டு வழங்கப்படுகிறது. அதாவது ஆங்கிலத்தில் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினிஸ்ட்ரி தான் இந்த 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். யார் யார் என்னென்ன விருது பெற்றிருக்காங்க அப்படின்றது அந்த தகவல். இது வாசிங்க. இது யாருன்னா ஷாருக் கானை பத்தி சொல்லியிருக்காங்க. அவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு? ஷாருக் கான் சிறந்த நடிகருக்கான தனது முதல் தேசிய விருதை மாபெரும் வெற்றி படமான ஜவான் படத்திற்காக பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷாருக் கான் வந்துட்டு சிறந்த நடிகருக்கான தனது முதல் தேசிய விருதை பெற்றார்னு சொல்றாங்க. எப்போ? 71வது தேசிய விருதுகள்ல வந்துட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஷாருக் கான் வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் தேசிய விருதை பெற்றாரு அப்படின்ட்டு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு அதாவது சிறந்த நடிகைக்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க? தனது குழந்தையின் பராமரிப்பிற்காக வெளிநாட்டு சட்ட அமைப்புக்கு எதிராக போராடும் ஒரு தாயின் போராட்டங்களை எடுத்துக்காட்டிய திருமதி சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே என்ற படத்தில் நடித்த ராணி முகர்ஜி அப்படின்றவங்களுக்கு தான் சிறந்த நடிகைக்கான விருது கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது வந்து ஷாருக் கான் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இப்பதான் முதல் தேசிய விருது வாங்குறாரு. சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் நம்ம 12th ஃபெயில் பத்தி பார்த்திருந்தோம்ல, அது பத்தி. வறுமையை தகர்த்து ஐபிஎஸ் அதிகாரியாக உயர்ந்த மனோஜ்குமார் சர்மாவின் நிஜ வாழ்க்கையை கதை மையமாக கொண்ட 12th ஃபெயில் படத்தில் அதாவது 12th ஃபெயில் படத்தில் தனது உத்வேகமூட்டும் நடிப்பிற்காக நடிகர் விக்ராந்த் மாசி அதாவது விக்ராந்த் மாசி அந்த ஹீரோ இருக்கார்ல அவர் பேரு, அவருக்கும் சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 12th ஃபெயில் படம் வந்துட்டு 2 விருது வாங்கியிருக்கு. ஒன்னு பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்னு அதுல நடித்த விக்ராந்த் மாசிக்கும் சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சிறந்த நடிகருக்கான விருது வந்து ஷாருக் கானும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த நடிகைக்கான விருது அதாவது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க? ராணி முகர்ஜி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க விருதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிறந்த நடிகர் பார்த்தோமா, சிறந்த நடிகையும் பார்த்தோம், சிறந்த படம் என்னன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த மூணும் எப்பவுமே முக்கியமானது நம்ம கரெக்டா. இது சார்ந்து உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு யார் யார் இன்னும் அதிகமா விருது பெற்றாங்க, எந்தெந்த மொழிகள்ல எந்தெந்த படங்கள் விருது கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அது சார்ந்த கேள்விகளும் உங்களுக்கு வரலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இது தகவல் சார்ந்த கேள்விதான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்க. 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான தனது முதல் தேசிய விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் இது சார்ந்த தகவல் பார்த்திருந்தோம். அதாவது 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான தனது முதல் தேசிய விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? இதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆப்ஷன்ஸ்ல விக்கி கௌஷல் இருக்கு, ஆப்ஷன் பில ஷாருக் கான், ஆப்ஷன் சில ரித்திக் ரோஷன், ஆப்ஷன் டில தனுஷ் இருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். யாரு? ஷாருக் கான் அவர்களுக்கு தான் சிறந்த நடிகருக்கான தனது முதல் தேசிய விருதை வந்துட்டு 71வது தேசிய திரைப்பட விருதுகள்ல பெற்றார் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இப்ப இந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். உலக சிங்கங்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் மாதத்துல தான் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு தெரியுது. உலக சிங்கங்கள் தினம் எப்ப கொண்டாடப்படுகிறது அதுதான் நமக்கு கேள்வி. இந்த மாதிரி தேதி சார்ந்த கேள்விகள் நம்ம எல்லா மாதமும் வகுப்புல படித்து தான் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கான பதில் தெரியறதுக்கு நம்ம தகவல் என்னன்னு பார்க்கலாம். இது வாசிங்க. சிங்கங்களை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10 அன்று உலக சிங்க தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கும் அந்த சிங்கம் பாதுகாக்கிறத வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்க தினம்னு ஒன்று வச்சு நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன? உலக சிங்கங்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும்
எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 10 அன்று கொண்டாடப்படுகிறது. இப்போ இதுல ஒரு ஆப்ஷன்ல வந்துட்டு ஆகஸ்ட் 12 இருக்கா? இதுவும் ஒரு உலக விலங்கு தினம் தான். இது எந்த விலங்கு தினம்னா யானை. அதாவது உலக யானைகள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 12 ஓகேவா? இப்போ ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 20 வந்துட்டு ஏதாவது விலங்கு சார்ந்த தேதியா இருக்கான்னு நீங்க வந்துட்டு கூகுள்ல தேடி எடுத்து பாருங்க. இப்ப மேலும் இது சார்ந்த தகவல் என்னன்னு பார்க்கலாம். 16வது சிங்க கணக்கெடுப்பு, அதாவது 2025ல 16வது சிங்க கணக்கெடுப்பு அப்படின்னு ஒண்ணு எடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2015ஆம் ஆண்டு வந்துட்டு சிங்கத்தோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 523ஆக இருந்த ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு எவ்வளவாக உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க? 891ஆக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவுல இருக்கிற ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை வந்துட்டு உயர்ந்திருக்கிறது அப்படின்ற நம்ம செய்தி நமக்கு தெரியுது. கரெக்டா? மேலும் என்ன செய்தி கொடுத்திருக்காங்க? ஆசிய சிங்கங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது கிர் காட்டுப்பகுதி, கிர் அப்படின்னு ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அதுதான் கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பர்தா வனவிலங்கு சரணாலயம்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கிலத்துல வந்து பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம காசிரங்கா தேசிய பூங்கான்னு படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இது ஒரு வனவிலங்கு சரணாலயம், பர்தா வனவிலங்கு சரணாலயம் மற்றும் இந்தியாவில் உள்ள சில விலங்கியல் பூங்காக்களில், அதாவது ஜூல வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்குது? ஆசிய சிங்கங்கள் இந்த சில இடங்கள்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிர்காடு, பர்தா வனவிலங்கு சரணாலயம்லாம் இந்திய வரைபடத்துல எங்க இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம கசிரங்கா தேசிய பூங்கா பத்தி படிச்சிருப்போம். கரெக்டா? அந்த கசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்துல இருக்குன்னு உங்களால நினைவு கூற முடியுமா? அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இங்க ஒரு ஸ்டேட்ஸ்ல இங்க ஒரு மாநிலத்துல இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? எந்த மாநிலம்னு சொல்ல பாருங்க. அதாவது கசிரங்கா தேசிய பூங்கா வந்துட்டு அசாம் மாநிலத்தில் இருக்குன்னு படிச்சிருப்போம். கரெக்டா? இப்போ இந்த கிர் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்துட்டு எந்த மாநிலத்தில் இருக்குன்னு நான் காட்டுறேன். நீங்க அது என்ன மாநிலம்னு சொல்ல பாருங்க. இந்த மேற்குல இருக்கிற இந்த மாநிலத்துல தான் கிர் ஃபாரஸ்ட் இருக்கு. மற்றும் அந்த பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொன்னாங்கல்ல, இந்த பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இந்த மாநிலத்துல தான் இருக்கு. இது என்ன மாநிலம்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்தியாவில் இந்த மாநிலத்தின் பெயர் என்ன? குஜராத். இந்த குஜராத் மாநிலத்துல தான் கிர் ஃபாரஸ்ட், பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. அப்பனா ஆசிய சிங்கங்கள் வந்துட்டு இந்திய மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா குஜராத் மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? சோ இது சார்ந்த தகவல் பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். ஐஎன்எஸ் ஹிம்கிரி என்றால் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஏவுகணை, விண்கலம், ஏவுகணை போர்க்கப்பல், நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இது சார்ந்த நான் ஒரு புகைப்படம் காட்டுறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேள்வி பதில் சொல்ல முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி வகுப்புல ஐஎன்எஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா? ஐஎன்எஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்தியன் நேவல் ஷிப் அப்படின்னு சொல்லுவோமா இதோட ஃபுல் ஃபார்ம்? அப்போ ஐஎன்எஸ் ஹிம்கிரின்னா அது ஒரு ஷிப்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை வச்சே நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, ஆங்கிலத்துல பாருங்க, மிசைல், ஸ்பேஸ் கிராஃப்ட், அப்புறம் கைடட் மிசைல் ஃப்ரிகேட், சப்மரைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஷிப்னா சப்மரைன் வருமா? வராது. ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்கலம் வருமா? வராது. ஏவுகணை வருமா? வராது. கைடட் மிசைல் ஃப்ரிகேட்னு கொடுத்துருக்காங்க. இதுவான் நம்ம அந்த புகைப்படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. இதுதான் அந்த ஐஎன்எஸ் ஹிம்கிரி. இது என்னது? ஒரு கப்பல். கரெக்டா? இது ஒரு கப்பல்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன? ஐஎன்எஸ் ஹிம்கிரி என்றால் என்ன? அதாவது ஏவுகணையா? இல்ல. விண்கலமா? இல்ல. நீர்மூழ்கி கப்பலா? இல்ல. ஏவுகணை போர்க்கப்பல். மூணாவது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஐஎன்எஸ் ஹிம்கிரியை பத்தி நம்ம ஏன் படிக்கணும்? என்ன செய்தியில வந்திருக்கு? தலைப்பு செய்தியில என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அதாவது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இந்திய கடற்படைக்கு வந்துட்டு இந்த ஐஎன்எஸ் ஹிம்கிரியை கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தி வந்தனால தான் நம்ம இந்த ஐஎன்எஸ் ஹிம்கிரி பத்தி படிக்கிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அது ஒரு ஏவுகணை போர்க்கப்பல். அதை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அதை உருவாக்குனாங்க. யாருக்காக கொடுத்துருக்காங்க? இந்திய கடற்படைக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேள்வி முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி என்னன்னு வாசிங்க. காளேஸ்வரம் உயர்மட்ட நீர்ப்பாசன திட்டம் எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்றது கேள்வி. இதுல கொடுத்திருக்க நதி வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நதிகள் தான். என்னென்ன கொடுத்திருக்காங்க? கிருஷ்ணா நதி, கோதாவரி நதி, மகாநதி, காவேரி நதி. இந்த நாலுல வந்துட்டு காளேஸ்வரம் உயர்மட்ட நீர்ப்பாசன திட்டம் வந்துட்டு எந்த நதியில் கட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டம் எந்த நதியில் கட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். என்ன கொடுத்திருக்காங்க? காளேஸ்வரம் திட்டம் தெலுங்கானா மாநிலத்தின், அதாவது எந்த மாநிலத்தில்? தெலுங்கானா மாநிலத்தில் காளேஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துல கோதாவரி நதியில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நதி?
கோதாவரி நதி, தெலுங்கானா மாநிலத்துல ஓடுற கோதாவரி நதியில தான் இந்த காளேஸ்வரம் திட்டம் வந்துட்டு கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இத்திட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணீரை வழங்க அதிக உயரங்களுக்கு உயர்த்தி பாசன நீரையும் குடிநீர் தேவைகளுக்காக பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த காளேஸ்வரம் திட்டமானது கோதாவரி நதியில தான் கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னாங்களா. இது எதுக்காக அந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த கோதாவரி பக்கத்துல இருக்கிற சில வறட்சியான இடங்களுக்கு வந்துட்டு குடிநீர் கொடுப்பதற்காகவும் விவசாயிகளுக்காக தண்ணி கொடுப்பதற்காகவும் தான் இந்த காளேஸ்வரம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பத்தி நம்ம படிச்சு வச்சிருக்கணும். இந்த காளேஸ்வரம் திட்டம் வந்து எந்த நதியில் கட்டப்பட்டது? கோதாவரி நதியில். எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானா மாநிலம்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஸோ அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன? காளேஸ்வரம் உயர்மட்ட நீர்ப்பாசன திட்டம் எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் இப்பதான் நம்ம பார்த்தோம். நீங்க சொல்லுங்க. கிருஷ்ணா நதியா, கோதாவரி, மகாநதி, காவேரி? இதுக்கு பதில் என்ன? கோதாவரி நதியின் மேல் தான் இந்த காளேஸ்வரம் உயர்மட்ட நீர்ப்பாசன திட்டம் கட்டப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப காளேஸ்வரம் திட்டம் பத்தி நம்ம பார்த்தோம். கரெக்டா? அது கோதாவரி நதியின் மீது கட்டப்படுகிறது. அப்பனா நம்ம என்ன உடனே பண்ணணும்? கோதாவரி நதியை பத்தி நம்ம எடுத்து பார்க்கணும். கரெக்டா? இப்ப கோதாவரி நதி வந்து இந்திய வரைபடத்துல எந்த மாநிலத்துல ஆரம்பிக்குது, எங்க முடியுது, அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த வரைபடத்தை பாருங்க. கோதாவரி நதி எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கோதாவரி நதி இங்க இருக்கு. கரெக்டா? எந்த மாநிலத்துல ஆரம்பிக்குதுன்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்க முடியுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டா? இப்ப இந்த கோதாவரி நதி வந்துட்டு இங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன மாநிலம் இருக்குன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? என்ன மாநிலம்? மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலம் தான் இந்த இடத்துல இருக்கு. அப்ப கோதாவரி நதி வந்துட்டு எந்த மாநிலத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்னு சொல்லுவீங்க. கோதாவரி நதி வந்துட்டு மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி பாயும் ஒரு நதி. அதாவது இந்த டைரக்ஷன்ல போகுது. கரெக்டா? இந்த டைரக்ஷன்ல. இது எங்க போய் முடியுது கடைசியா? வங்காள விரிகுடா, அதாவது பே ஆஃப் பெங்கால்ல போய் தான் முடியுது. சோ இப்போ நம்ம கோதாவரி நதி வந்துட்டு எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துல. இது சார்ந்த கேள்வியும் வரும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எந்த மாநிலத்துல வந்துட்டு கோதாவரி நதி ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா மகாராஷ்டிரா மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எங்க போய் முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதாவது அரபிக் கடலா, வங்காள விரிகுடாவா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப கோதாவரி நதி வந்துட்டு வங்காள விரிகுடால வந்துட்டு முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போல நீங்க மற்ற ஆறுகள், நதிகளையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிருஷ்ணா நதி வந்துட்டு எந்த மாநிலத்துல ஆரம்பிச்சு எங்க முடியுது, பெண்ணாறு எங்க முடியுது, காவேரி நதி எங்க முடியுது, இது எல்லாமே முக்கியமான நதிகள். இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி வாசிங்க. இது ஒரு விண்வெளித்துறை சார்ந்த கேள்வி. ககன்யான் திட்டம் எந்த விண்வெளி அமைப்பால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றது கேள்வி. அதாவது ககன்யான் அப்படின்னு ஒரு விண்வெளி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த விண்வெளி அமைப்பால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சா சில பேர் பதில் சொல்ல பாருங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் பி ல இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஆப்ஷன் சி ல ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், ஆப்ஷன் டி ல ரஷ்ய கூட்டாட்சி விண்வெளி நிறுவனம். அதாவது 4 விண்வெளி நிறுவனம் கொடுத்திருக்காங்க இங்க. இந்த 4 விண்வெளி நிறுவனத்துல ககன்யான் திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்துறது எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடும். ககன்யான் திட்டம் என்பது இந்தியாவின், அதாவது எந்த நாட்டோடது? இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் வரியிலே தெரிஞ்சிருச்சு இது இந்தியாவின் திட்டம் அப்படின்ட்டு. ககன்யான் திட்டம்ங்கிறது ஒரு இந்தியாவோட திட்டம். என்ன திட்டம்? முதல் மனித விண்வெளி பயண திட்டமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த நிறுவனம் வந்து ககன்யான் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ககன்யான் திட்டம் எந்த விண்வெளி அமைப்பால் செயல்படுத்தப்படுகிறது? ஜப்பானா, இந்தியாவா, ஐரோப்பியாவா, ரஷ்யாவா? இது எந்த நாடுன்னு தெரிஞ்சாலே இந்த கேள்வியை நம்ம பதில் சொல்லிடலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இதுதான் இதுக்கான பதில். இப்ப இந்த ககன்யான் திட்டம்னா என்ன, இது எதுக்கு இந்தியா செயல்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? சோ நமக்கு தெரிஞ்சிருச்சு ககன்யான் வந்து முதல் மனித விண்வெளி பயண திட்டமாகும் சொல்றாங்க. அதாவது விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு போற ஒரு திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். அதை வந்துட்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் என்ன தகவல் கொடுத்திருக்கு? ககன்யான் இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மனித விண்வெளி பயண திட்டமாகும் சொல்றாங்க. அதாவது இதுதான் முதல் மனித விண்வெளி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட, அதாவது எந்த நாடையும் நம்ம சார்ந்து இல்லாம நம்ம நாட்டிலே இந்த திட்டத்தை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க? இது இந்திய விண்வெளி வீரர்களை குறைந்த புவி சுற்றவட்ட பாதைக்கு, அதாவது லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு விண்வெளி வீரர்களை அனுப்புவதுதான் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ககன்யான் திட்டத்துல வந்துட்டு விண்வெளி வீரர்களை வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லோ எர்த் ஆர்பிட்
டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. குறைந்த புவி சுற்றுப்பாதைன்னு சொல்லுவாங்க. அது சார்ந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். அந்த இடத்துக்கு 3 விண்வெளி வீரர்களை வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரது தான் அந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்திருந்தோம்ல ககன்யான் திட்டம்னா எதுக்காக, அதாவது விண்வெளிக்கு 3 விண்வெளி வீரர்களை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு. அந்த கொண்டு போறதுக்கு ஒரு விண்கலம் தேவைப்படுது. கரெக்டா? இந்த புகைப்படத்துல பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இதுதான் அந்த விண்கலம். இந்த விண்கலத்துல தான் 3 விண்வெளி வீரர்கள் வந்துட்டு மேல ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு தயாரிச்ச ஒரு விண்கலம். இதை வந்துட்டு இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது விண்வெளிக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எப்படி கரெக்டா வர முடியுமா அப்படின்ற ஒரு பரிசோதனை பண்றதுக்காக தான் இது பரிசோதனை பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே போறது ராக்கெட் ஏவுகணையை வச்சு மேலே போயிடுவோம். கரெக்டா? ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஸ்லோவா தான் வரணும். அப்போ மேலேருந்து கீழே போட்டு இந்த மாதிரி ஒரு பாராஷூட் யூஸ் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய டெஸ்டிங்ஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் மனிதர்கள் கொண்டு போகும்போது எந்த ஆபத்தும் எந்த இதுவும் நடந்துடக்கூடாதுனால தான் இந்த மாதிரி டெஸ்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புகைப்படத்தில் விண்கலம் என்னது, அது எப்படி எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ககன்யான் சார்ந்த வேற கேள்வி ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி என்னன்னு வாசிங்க. ககன்யான் திட்டம் உருவாக்கப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. இது ஒரு தகவல் சார்ந்த கேள்வி தான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்க. இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணத்தை அனுப்புதல். இரண்டாவது ஆப்ஷன்ல என்ன இருக்கு? சந்திரனை ஆராய்தல், அதாவது நிலவை ஆராய்தல். அதுக்கப்புறம் மூன்றாவதுல சூரியனை ஆய்வு செய்தல். நான்காவதுல செவ்வாய் கிரக ஆராய்ச்சி நடத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல என்ன ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. அப்ப ககன்யான் திட்டம் உருவாக்கப்படுவதன் நோக்கம் வந்துட்டு இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணத்தை அனுப்புதல். இதுதான் இதுக்கான பதில். இப்போ ஒரு செயற்கைக்கோள் வந்துட்டு எர்த்தை சுத்தி எப்படி போகும் அப்படின்றதுக்கு ஒரு காணொலி பார்க்கலாம். இந்த காணொலி பாருங்க. எர்த்தை சுத்தி ஒரு செயற்கைக்கோள் எப்படி போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. கரெக்டா? இதுதான் அந்த லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம். எர்த்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சுற்றுவட்ட பாதையில வந்துட்டு செயற்கைக்கோள் சுத்தி போகும். ஸோ இப்போ நம்ம ஒரு செயற்கைக்கோள் வந்துட்டு எப்படி எர்த்தை சுத்தி, அதாவது புவியை சுத்தி வரும் அப்படின்ற ஒரு காணொலி பார்த்தோம். கரெக்டா? இதுக்கப்புறம் ககன்யான் திட்டம் மாதிரி இன்னும் என்னென்ன திட்டங்கள் வந்துட்டு இஸ்ரோ கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இஸ்ரோவின் மற்ற விண்வெளி பணிகள் என்னென்ன அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரோவின் மற்ற விண்வெளி திட்டங்கள் என்னென்னா, சந்திராயன் 1, 2, 3ன்னு சொல்லியிருக்காங்க நிலவு ஆராய்ச்சிக்கு. அதாவது சந்திராயன் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு, அது நிலவு ஆராய்ச்சிக்கு. சந்திராயன் 1, 2, 3னா 3 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல 3வது திட்டம் தான் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆதித்யா L1, அதாவது சூரியனை பற்றிய ஆராய்ச்சி செய்ய ஆதித்யா L1 அப்படின்னு ஒரு திட்டம். அதுக்கப்புறம் மங்கள்யான், செவ்வாய் கிரக சுற்றுப்பாதை திட்டம். அதாவது சொல்றாங்க மங்கள்யான் அப்படின்னா மார்ஸுக்கான மிஷினு, ஆதித்யா L1ங்கிறது சன்னுக்கானது, சந்திராயன்ங்கிறது மூணுக்கானது. இதெல்லாம் சில முக்கியமான திட்டங்கள். இந்த திட்டங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விண்கலம் இணைப்பு பரிசோதனை ஆய்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 விண்கலம் வந்துட்டு மேலே எர்த்துக்கு மேலே எப்படி நம்ம சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த ஸ்பேடெக்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம படிச்சோம் தெரியுமா, ககன்யான் திட்டம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு மனித விண்வெளி திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, இது ககன்யான் திட்டம். அதுக்கப்புறம் சுக்ரயான் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. இது வந்து வெள்ளிக்கோள் சுற்றுப்பாதை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீனஸ் பிளானட்டுக்கான ஒரு மிஷின், வீனஸை சுத்தி ஆர்பிட் பண்றதுக்கான ஒரு மிஷின் தான் இந்த சுக்ரயான். அதுக்கப்புறம் நாவிக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்திய செயற்கைக்கோள்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நாவிக் அப்படிங்கிறது நம்ம ஜிபிஎஸ் வச்சிருப்போம் தெரியுமா, நம்ம லொகேஷன் எங்க இருக்கு, அதாவது நம்ம லொகேஷன் இன்னொருத்தவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுவோம்ல, அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் அதை சொல்லுவாங்க நாவிக் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமான இஸ்ரோவோட ஸ்பேஸ் மிஷன்ஸு. இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அதாவது என்னென்ன பார்த்தோம், சந்திராயன் 1, 2, 3ன்னு 3 மிஷின்ஸ் இருக்கு. ஆதித்யா L1 அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து சன்னுக்கானது. மங்கள்யான் அப்படிங்கிறது மார்ஸுக்கானது. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது டு டெஸ்ட் சேட்டலைட் டாக்கிங், 2 சேட்டலைட்டை இணைக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்பேடெக்ஸ். ககன்யான் பத்தி நம்ம இப்பதான் பார்த்தோம். சுக்ரயான் அப்படிங்கிறது வீனஸ்கானது. நாவிக் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நேவிகேஷனுக்காக, அதாவது லொகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு சேட்டலைட் தான் நாவிக் அப்படிங்கிறது. இப்போ இதில் சில முக்கியமான திட்டங்களை பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ சந்திராயன் 3 அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த சந்திராயன் 3 எப்போ ஏவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜூலை 14 அன்று ஏவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது சார்ந்த சில முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எங்க? நிலவோட தென் துருவம். இப்போ இதுதான் 3ன்னு வச்சுக்கோங்களேன். நிலவோட தென் துருவம்னா இது நார்த்து, இது சவுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, வடக்கு தெற்கு. இந்த தென் துருவத்துல இந்த இடத்துல தான் தரையிறங்கி இந்தியா வரலாற்று சாதனையை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தகவல் என்ன கொடுத்திருக்காங்க, இத்திட்டம் இப்பகுதியில் மென்மையான தரையிறக்கத்தை அடைந்து முதல் நாடாக இந்தியாவை உருவாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மென்மையான தரையிறக்கம் அப்படின்னா என்னன்னா, இந்த தென் துருவத்துல வந்துட்டு ஒரு விண்கலத்தை மெதுவாக, அதாவது சாஃப்டா லேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஏன் நம்ம விண்கலத்தை மெதுவாக லேண்ட் பண்ணணும் அப்படின்னா, வருங்காலத்தில் நம்ம மனிதர்கள் அதில் கொண்டு போனோம்னா நம்ம மெதுவாக கொண்டு போய் லேண்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல இறங்கி திருப்பி ஏறி வர முடியும். வேகமாக கொண்டு போய் பண்ணோன்னா வெடிச்சிரும். அதனால தான் மெதுவாக லேண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபியூச்சரில் நம்ம மனிதர்கள்
நிலவுக்கு கொண்டு போகணும்னா இந்த திட்டத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எதுக்கு இந்த திட்டம்னா, நிரந்தர நிழலில் இருக்கும் பள்ளங்களில் நீர்ப்பனி இருப்பதால் இப்பகுதி அறிவியல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சந்திராயன் 3 அப்படின்ற ஒரு திட்டம் வந்துட்டு நிலவின் தென் துருவத்தில் வந்துட்டு மெதுவாக நம்ம ஒரு விண்கலத்தை இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே இறங்கி என்ன பண்ண போகிறோம், அங்கே தண்ணி இருக்கா, சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கா நம்ம தேடி பார்ப்போம். அதாவது நிலவை ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்போம். ஸோ அதுக்கு தான் சந்திராயன் 3. அதில் முக்கியமாக அங்கே வாட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, தண்ணீர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம முதல் வாட்டியே இந்தியா வந்துட்டு முதல் வாட்டியே இந்த தென் துருவத்தில் மெதுவாக லேண்ட் பண்ண ஒரு நாடு அப்படின்னு நமக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஸோ மேலும் இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். இந்த சந்திராயன் 3 வந்துட்டு என்னென்ன கொண்டு போயிருக்காங்கன்னா, லேண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ரோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேண்டர் அப்படிங்கிறது தரையிறக்குவதற்கான ஒரு கருவி, இந்த ரோவர் அப்படிங்கிறது ஒரு கார். ஆக்சுவலாக இது சார்ந்த புகைப்படம் காட்டுற உங்களுக்கு புரியும். இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, லேண்டருக்கு விக்ரம்னு வச்சிருக்காங்க, இந்த ரோவருக்கு பிரக்யான்னு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு புகைப்படம் காட்டுறேன். இதுதான் அந்த விண்கலம் சந்திராயன் 3. இது வந்து நிலவை சுற்றி வந்துட்டு இருக்கோம், கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம நிலவோட தென் துருவத்தில் இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோமா, இதுதான் அந்த லேண்டர். இந்த லேண்டருக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க, விக்ரம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கார் ரோவர்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன, பிரக்யான்னு சொல்லியிருந்தாங்களா. இந்த கார் தான் என்ன பண்ணும், நிலவுல தண்ணி இருக்கா, அதுக்கப்புறம் சில புகைப்படங்கள்லாம் எடுத்து எர்த்துக்கு அனுப்பும், கரெக்டா? இதுதான் அந்த கார். இந்த லேண்டர் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த கார் வெளியே வந்து நிலவை ஆராய்ச்சி செய்யும். ஸோ இதுதான் இந்த சந்திராயன் 3 அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ அந்த தகவல் என்ன இருக்கு, லேண்டர் அதாவது விக்ரம், ரோவர் அதாவது பிரக்யான் நிலவின் மேல் பரப்பில் உள்ள வெப்பநிலை, அதுக்கப்புறம் நில அதிர்வு, வேதியியல் பண்புகள், அப்புறம் தண்ணீர்லாம் இருக்கா அப்படின்றத ஆராய்ச்சி செய்யும் சொல்றாங்க. அதாவது வெற்றிகரமா ஆராய்ச்சி செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன தகவல் கொடுத்திருக்காங்க, சந்திராயன் 3 இந்தியாவை சந்திரனின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடாக மாற்றியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சந்திரனின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, கரெக்டா? அதுக்கப்புறம் மேலும் நிலவில் உள்ள மண்ணின் தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய அறிவியல் ஆராய்ச்சி அறிவை அதிகரித்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் அந்த சந்திராயன் 3 பற்றிய தகவல். இப்போ அது சார்ந்த ஒரு கேள்வி பாருங்க, சந்திராயன் 3 திட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம அதை பத்தி பார்த்தோம். ஆப்ஷன்ஸ் என்னென்னு கொடுத்திருக்கு, இந்தியாவின் முதல் செவ்வாய் கிரக ஆராய்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் கிரக ஆராய்ச்சி திட்டம் அதாவது மார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மார்ஸுக்கான மிஷினா? ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, நிலவில் மென்மையான தரையிறக்கத்தை அடைவதற்கான இந்திய நிலவு ஆய்வு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது ஆப்ஷன் பாருங்க, சிறுகோள்களை பற்றி இந்திய ஆராய்ச்சி திட்டம். அதாவது சிறுகோள்கள்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது பற்றிய ஆராய்ச்சி திட்டமா. நான்காவது ஆப்ஷன் இந்தியாவின் சூரிய ஆராய்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது சோலார் மிஷினான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல என்ன வரும், தகவல் இப்பதான் பார்த்தீங்க. மார்ஸுக்கான மிஷினா இல்லை, அதுக்கப்புறம் சிறுகோள்களுக்கான மிஷினா இல்லை, சூரியனை ஆராயறதுக்கான மிஷினா இல்லை. அப்போ இரண்டாவது ஆப்ஷன் தான், நிலவில் மென்மையான தரையிறக்கத்தை அடைவதற்கான இந்திய நிலவு ஆய்வு திட்டம் தான் இந்த சந்திராயன் 3 என்ற திட்டம். ஸோ இப்போ அடுத்த தகவல் என்னன்னு பார்க்கலாம். மங்கள்யான் அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து செவ்வாய் சுற்றுப்பாதை திட்டம்னு பார்த்தோமா, அதாவது மார்ஸ் அப்படின்ற ஒரு கோளுக்கான திட்டம். இதை பத்தி பாருங்க. அதாவது இந்த மங்கள்யான் அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் வேற்று கிரகங்களுக்கு இடையேயான ஒரு பயண திட்டம்னு சொல்றாங்க. அதாவது இருக்கிற 8 பிளானட்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிளானட்டுக்கு நம்ம ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம்னா அது இந்த மங்கள்யான் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செவ்வாய் சுற்றுப்பாதை திட்டம் வந்துட்டு எப்போ ஏவப்பட்டது அப்படின்னா 2013ஆம் ஆண்டு இந்த மங்கள்யான் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே மங்கள்யான் விண்கலம் அப்படின்ற ஒரு விண்கலத்தை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வேற்று கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பிய 4வது விண்வெளி நிறுவனம் என்ற பெருமை இஸ்ரோவுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மங்கள்யான் திட்டம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தை வந்துட்டு ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 2013ஆம் ஆண்டு தான் ஏவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு நம்ம 4வது நாளாக அமைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, வேற பிளானட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி விண்கலத்தில் அனுப்பின கண்ட்ரீஸ்ல நம்ம 4வதா வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி அப்போ ஒரு 3 கண்ட்ரீஸ் யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்ட்டு நீங்க கூகுள்ல பாருங்க. 4வது கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டா? ஸோ இதுதான் மங்கள்யான் பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. இந்த கேள்வி வாசிங்க, இது ஒரு தகவல் சார்ந்த கேள்விதான். மங்கள்யான் எந்த கோளை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டது அப்படின்ற கேள்வி. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, சந்திரன், சூரியன், செவ்வாய், வியாழன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மங்கள்யான் அப்படின்றது வந்துட்டு எந்த கோளை ஆய்வு செய்வதற்கான திட்டம் அப்படின்றதுக்கு நீங்களே பதில் சொல்லலாம். எந்த கோள்? செவ்வாய், அதாவது மார்ஸை ஆராய்ச்சி செய்யறதுக்காக கொண்டு வந்த ப்ராஜெக்ட், அதாவது திட்டம் தான் இந்த மங்கள்யான் திட்டம் அப்படின்றது. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த கேள்வி வாசிங்க, ஆதித்யா L1 திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, வியாழனை பற்றிய ஆய்வு, சூரியனை பற்றிய ஆய்வு, சந்திரனை பற்றிய ஆய்வு, செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
ஆதித்யா அப்படின்னாலே அது சூரியன் அப்படின்றது தான் சமஸ்கிருதத்துல ஆதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் வந்துட்டு சூரியன், அதாவது சன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதை வச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். வியாழனை பற்றிய ஆய்வா, சூரியனை பற்றிய ஆய்வா, சந்திரனை பற்றிய ஆய்வா, செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஆய்வா அப்படின்ட்டு நம்ம இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் சூரியனை ஆராய்ச்சி செய்யும் திட்டமான ஆதித்யா L1 வந்து எப்ப ஏவப்பட்டது? 2017ஆம் ஆண்டு ஏவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது பூமியிலிருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள லக்ராஞ்சியன் புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு விண்கலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது ஒரு சூரியனை ஆராய்ச்சி செய்யறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது எந்த வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க? 2017ஆம் ஆண்டு. அது எந்த இடத்துல வச்சு ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1ன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து விண்வெளியில எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு புகைப்படத்துல பார்க்கலாம். இந்த புகைப்படத்துல ஆதித்யா L1 எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். கரெக்டா? சூரியன் இங்க இருக்கா, சன்னு, எர்த் இங்க இருக்கு. கரெக்டா? ஆதித்யா L1 நீங்க வச்சிருக்காங்களா? இங்க ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, L1. இதுதான் லக்ராஞ்சியன் 1.1ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு விண்கலத்தை வச்சு சூரியனை ஆராயறதுக்காக இஸ்ரோ கொண்டு வந்த ஒரு திட்டம். இப்போ L1 அப்படின்னு பாத்தீங்கன்னா L2, L3, L4, L5ன்னு ஒரு 4 இதே மாதிரி ஒரு 4 புள்ளிகள் இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னு இந்த புகைப்படத்துல உங்களால பார்க்க முடியும். இங்க L2ன்னு இருக்கா, L3 பாருங்க சன்னுக்கு பின்னாடி இருக்கும், L4 வந்துட்டு ரைட் சைட்ல, L5 வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. கரெக்டா? நம்ம ஆதித்யா L1 அப்படிங்கிறத லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1, அதாவது L1 அந்த இடத்துல வச்சுதான் நம்ம சூரியனை ஆராய்ச்சி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த L1 அப்படிங்கிறது வந்துட்டு எர்த்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 விண்வெளியில இந்த பகுதியை தான் லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு விண்கலத்தை வச்சுதான் சூரியனை ஆராயறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ஆதித்யா L1. பின்வருவனவற்றில் எது நிலவு பயண திட்டம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுல எது வந்து நிலவுக்கான திட்டம் கிடையாது அப்படின்றது தான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. சந்திராயன் 1, சந்திராயன் 2, 3, 4வது ஆப்ஷன்ல ஆதித்யா L1. ஸோ இதுக்கு நீங்களே பதில் சொல்லிடலாம். இந்த 3 நிலவுக்கான திட்டம், இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது தான் சூரியனுக்கான திட்டம். இப்போ சில முக்கியமான நம்ம விண்வெளி திட்டங்கள்லாம் பார்த்தோம். அதாவது இஸ்ரோவோட சந்திராயன் 3, அதுக்கப்புறம் மங்கள்யான், அதுக்கப்புறம் ஆதித்யா L1, அதுக்கப்புறம் ககன்யான். இந்த நாளும் வந்துட்டு இந்தியாவோட முக்கியமான விண்வெளி திட்டங்கள். இது சார்ந்த மேலும் தகவல் நீங்க செய்தித்தாள்லையோ எங்கேயோ எடுத்து படிச்சீங்கன்னா உங்களோட குறிப்புகள்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது சார்ந்த கேள்விகளும் நமக்கு தேர்வுகள்ல வரும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஆசியான் என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏசியான் அப்படின்ற ஒரு சர்வதேச நிறுவனம் இருக்கு. அதோட முழு வடிவம் என்ன, விரிவாக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்கு? தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம். ஆப்ஷன் பில தெற்கு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம். ஆப்ஷன் சில தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டணி. ஆப்ஷன் டில வந்து தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் சங்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஆப்ஷன்ல மட்டும் ஆப்பிரிக்கா நாடுன்னு கொடுத்திருக்கு, மீதி 3 ஆப்ஷன்ல ஆசிய நாடுகளை பத்தி கொடுத்திருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம இது சார்ந்த தகவல் என்னன்னு பார்த்துட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஏசியான் அப்படின்ற ஒரு சர்வதேச நிறுவனம் வந்துட்டு 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8 அன்று தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சர்வதேச நிறுவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த வருஷத்துல அது நிறுவப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது எப்ப கொடுத்திருக்காங்க? 1967ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டுல நிறுவப்பட்டது இந்த சர்வதேச நிறுவனம்? தாய்லாந்து அப்படின்ற ஒரு நாட்டுல. எந்த ஊர்ல? பேங்காக் அப்படின்ற ஒரு ஊர்ல. கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த சர்வதேச நிறுவனத்துல வந்துட்டு முதல்ல நிறுவிய நாடுகள் யார் யாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது எந்தெந்த நாடுகள்? இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 நாடுகள் தான் இந்த ஏசியான் அப்படின்ற ஒரு சர்வதேச நிறுவனத்தை 1967ஆம் ஆண்டு நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த தகவல் என்ன கொடுத்திருக்கு? இந்த நிறுவனத்தோட நோக்கம் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே அரசியல் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல சில நாடுகளுக்கு இடையே அரசியல் ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது, அதுக்கப்புறம் டிராவல், டூரிசம், அதாவது போக்குவரத்தை உண்டாக்குறது, அதுக்கப்புறம் அவங்க நாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும் சில முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சர்வதேச நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல யார் யார் இருப்பாங்க? தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதை வச்சு அந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்ல பார்க்கலாம். கரெக்டா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன? ஏசியன் என்பதின் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் அப்படின்னு இருக்கு ஒரு ஆப்ஷன்ல. ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பில பாருங்க, தெற்கு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தெற்கு மற்றும் கிழக்கு கிடையாது, வெறும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான். அப்ப 2வது ஆப்ஷன் வராது. 3வது ஆப்ஷன் பாருங்க,
தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கூட்டணியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இது ஒரு சர்வதேச நிறுவனம் தான். அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் சங்கம் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் அப்படின்றது. அப்போ 4வது ஆப்ஷன் வராது. இங்க ஆப்பிரிக்கான்னு இருக்கு, அதனால இது வராது. அப்போ இதுக்கான பதில் என்ன? தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் தான் இந்த ஏசியானோட ஃபுல் ஃபார்ம். அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏசியானோட ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஷார்ட் ஃபார்மா. இதுக்கு ஏ, இதுக்கு எஸ், இதுக்கு இ, இதுக்கு ஏ, இதுக்கு என். இதை தான் ஷார்ட் ஃபார்மா ஏசியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மேலும் இது சார்ந்த தகவல் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஏசியான் அப்படின்ற நாடுல வந்துட்டு 10 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். 5 நாடுகள் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். கரெக்டா? எந்தெந்த நாடு? தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர். அப்ப மீதமுள்ள 5 நாடுகள் யார் யாரு? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்றைய நிலவரப்படி இந்த 5 நாடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் யாரு? வியட்நாம், லாவோஸ், மியான்மர், புரூனை மற்றும் கம்போடியா. சோ இந்த 5 நாடுகளும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்த 5 நாடுகளும் தான் இந்த ஏசியானோட உறுப்பினர்கள். அதாவது இப்போதைக்கு ஏசியான்ல 10 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிய வந்திருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம இது வரைக்கும் வகுப்பில் அதிகமாக சர்வதேச நிறுவனங்கள் பற்றி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? இந்த வகுப்புலேயே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் அப்படின்ற ஒன்று படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதுக்கப்புறம் பிரிக்ஸ், அதுக்கப்புறம் G7 அதை பற்றிலாம் இதுக்கு முன்னாடி வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம். நீங்கள் ஞாபகம் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் என்னென்ன சர்வதேச நிறுவனங்கள் படிச்சிருக்கோன்ட்டு. இப்போ அந்த சர்வதேச நிறுவனங்கள்லாம் நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, G7 கண்ட்ரிஸ் பற்றி படிச்சிருப்போம், பிரிக்ஸ் படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஏசியன் படிச்சிருந்தோம். கரெக்டா? இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து எந்த இயர் வந்துட்டு நிறுவப்பட்டது அப்படின்னு ஒரு காலம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை நாடுகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு காலம் எழுதிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்தியா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு காலம் வச்சுக்கோங்க. இந்தியா எஸ் ஆர் நோ. இப்போ இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போறீங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து எந்த வருஷத்தில் நிறுவப்பட்டது? இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்கு. கரெக்டா? அடுத்து G7 கண்ட்ரி அப்படிங்கிறது எந்த வருஷத்தில் நிறுவப்பட்டது? இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? இதில் G7 இருக்கு. இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் 7 அப்படின்றது. இதில் இந்தியா இருக்கா இல்லையா? இந்தியா வந்து G7 மாநாட்டில் வந்துட்டு இல்லை. பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இது எப்போ நிறுவப்பட்டது? இந்த பிரிக்ஸ்ன்ற நிறுவனம் வந்துட்டு எத்தனை மெம்பர்ஷிப் இருக்காங்க? அதாவது 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? இதுல இந்தியா இருக்கா இல்லையா? ஆமா, இதுல கண்டிப்பா இருக்கு. பிரிக்ஸ்ன்ற ஒரு சர்வதேச நிறுவனத்துல இந்தியா கண்டிப்பா இருக்கு. நம்ம இதுக்கு மேல கொடுத்திருக்க சில இதுக்கெல்லாம் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்ப ஏசியான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப நிறுவப்பட்டது? 1967. இதுல எத்தனை நாடுகள் இருக்கு? 10 நாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நம்ம இந்தியா இருக்கான்னு பார்த்தோமா? பதில் சொல்லுங்க. இதுல வந்துட்டு இந்தியா இல்ல. அப்போ இந்த மாதிரி சர்வதேச நிறுவனங்களுக்கு வந்துட்டு நீங்க காலம்லாம் பிரிச்சு இதுல இந்தியா இருக்கா இல்லையா, இது எப்ப நிறுவப்பட்டது, இதுல எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்ட்டு நீங்க இந்த மாதிரி காலம் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு மேல நம்ம சர்வதேச நிறுவனங்களை பத்தி எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால தேர்வுல பதில் சொல்ல முடியும். இப்போ ஒரு சர்வதேச நிறுவனம்னா அதை எடுத்து அப்படியே நீங்க மக படிக்காம இந்த மாதிரி கம்பேரிசன் வச்சு படிச்சீங்கன்னா இது எப்பவுமே மறக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்னென்ன பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்த்தோம். அது சார்ந்த சில பொது அறிவுகளும் பார்த்தோம். முக்கியமாக என்ன பார்த்தோம்? விண்வெளித்துறை சார்ந்த சில முக்கியமான திட்டங்கள், அந்த விண்வெளி திட்டங்களில் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இந்தியாவோட முக்கியமான விண்வெளி திட்டங்கள் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் அப்படின்ட்டு ஒரு சர்வதேச நிறுவனம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் உலக சிங்க தினம் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி சில முக்கியமான ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பற்றி நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பயிற்சி தாள் சில முக்கியமான கேள்விகள் கொடுத்திருப்போம். அந்த கேள்விகள் எடுத்து வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று கொடுத்திருப்போம். அதுல வந்துட்டு ஆகஸ்ட்ல நடந்த இதுக்கப்புறம் சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்லாம் இருக்கும். அதையும் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ஸோ அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.